நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த கால இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி, சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா?
கடகராசிக்கு வந்து பாருங்க 8ஆம் இடத்துல சனி இருக்கு. 8ஆம் இடத்துல சனி உங்க ராசிக்கு அவரே தான் 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி. 8ஆம் இடத்துல இருந்து படாத பாடுபட்டு இருக்கீங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். மரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பொதுவாக வந்து பாருங்க கடகராசிக்காரங்க யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. மனசாட்சிப்படி நடப்பீங்க. தாய் உள்ளம் கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. மனசாட்சிப்படி நடப்பீங்க. அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டாலே ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்காச்சும் உதவி செய்வீங்க. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாவே உங்கள் மனசு உங்கள் கையில் உங்கள்கிட்ட இல்லை. ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழில் ஆரம்பித்தா நஷ்டம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. நீங்கள் எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும், திறமைசாலியாக புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை யாருமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது. 2020 கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. 2020 உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடையாதுங்க. ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது 2022 பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு சில பேர் கொஞ்சம் வெளியே வந்தீங்க. ஒரு சில பேர்த்துக்கு 2023 பிரச்சனை ஆரம்பிச்சது. 2023 ஜனவரி பிப்ரவரியிலிருந்து உச்சகட்டமாக பிரச்சனை. ஒரு சில பேர் 2020 சில பிரச்சனைகள். மனசில் நிம்மதியில், தூக்கம் கிடையாது, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருந்தது. 2023 தான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு வேலையில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிக்கு பிரச்சனை, கூட இருக்கவங்கள உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க, முதுகில் குத்துனாங்க. நீங்கள் எவ்வளோதான் திறமைசாலியாக புத்திசாலியாக இருந்தவங்க கூட பாருங்கள், உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் நடந்தது. பணப்பிரச்சனை, முக்கியமாக சொல்லப்போனால் கடன் தொல்லையால் அசிங்கமானப்பட்டீங்க. கடகராசிக்காரங்க பணம் இல்லாதனால அசிங்கமானப்பட்டீங்க. வாகன விபத்து ஒரு சில பேருக்கு நடந்துச்சு. ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லை, மனசில் நிம்மதி இல்லை. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சுக்க கிடையாது. எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை. எல்லாமே உங்கள் வாழ்க்கையே சொல்லப்போனால் சுற்றியும் பிரச்சனை தாங்க. சுற்றியும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எப்போ தாங்க சார் விடிவு காலம் பிறக்கும், நாங்கள் எப்போ தான் நல்லா இருப்போம், எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும், நாங்கள் எப்போ தான் விடிவு காலம் எங்களுக்கு பிறக்கும், நாங்கள் எப்போ தான் வெளிச்சத்தை பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய கடகராசி நேயர்கள், ஒருத்தர் 2 பேரெல்லாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட கடகராசி நேயர்கள் கேட்டீங்க. உங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு, சரிங்களா? ஏன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறப்போகுது உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சனி, 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்த சனி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க, நண்பர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழிலில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நடந்தது. இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாறப்போகுது. ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கான ஒரு பயிற்சினே சொல்லிடலாம். ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி, அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்திருக்கும், வாட்டி வதச்சு எடுத்திருக்கும். ஒரு எண்ணெய் சட்டையில் போட்டு உட்காந்து வறுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தாங்க நீங்கள் வாழ்ந்தீங்க. உங்களை போட்டு சனி வறுத்து எடுத்துச்சு உங்களை போட்டு. இப்போ சனி வந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி, பாக்கியஸ்தானத்துக்கு போகிறனால இது அதிர்ஷ்டம் கொடுக்குற சனியாக உங்களுக்கு மாறப்போகுது. பொதுவாகவே 9ல் சனி இருக்கக்கூடாது தான். ஆனால் அவர் குருவோட வீட்டுக்கு போகிறனால, ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் சனி வந்து குருவோட வீட்டுக்கு சனி போகிறனால உங்கள் வாழ்க்கையே மாறும். அப்போ இனிமேல் கண்டம் இருக்காது, வண்டி வாகனத்தில் அந்த விபத்து இருக்காது, அசிங்கப்பட மாட்டீங்க, கேவலப்பட மாட்டீங்க, கடன் தொல்லை உங்களுக்கு கம்மியாக போகுது, கடன் சுமைகள் உங்களுக்கு கம்மியாக போகுது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வேலை கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். அந்த மன அழுத்தம், அந்த மன ரீதியான பாதிப்புலேருந்து முழுமையாக இந்த மார்ச் மாதம் 29 நீங்கள் வெளிவர போகிறீங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், கண்டங்கள், துக்கம், துயரம், சோகம் அத்தனையிலேருந்து முழுமையாக கடகராசி நேயர்கள் வெளிவர போகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க, புனர்பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க படாத பாடு பட்டாச்சு. சனி என்னென்ன பண்ணக்கூடாதோ உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் பண்ணிட்டாரு, அத்தனை துரோகத்தையும் பார்த்தாச்சு. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கெட்டது எல்லாம் என்னென்ன கெட்டது நடக்கக்கூடாதோ அத்தனை கெட்டதையும் இந்த 2023 நீங்கள் பார்த்தது நிதர்சனமான உண்மை. அது எந்த ஒரு கடகராசி நேயர்களும் ஒத்துக்குவீங்க. ஆமாங்க சார், நான் கஷ்டப்பட்டோம், 2023 எங்கள் வாழ்க்கை ரொம்பவே சரியில்லை, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோன்னு எல்லா கடகராசி நேயர்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒத்துக்குவாங்க. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. ஏன்னா சனி, அஷ்டம சனி என்ன பண்ணுவார், கஷ்டத்தை கொடுப்பாரு, தடங்களை கொடுப்பாரு. ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் வந்த மாதிரி, வேகத்தடை வந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இது எல்லாமே மாறும், உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த சனி பகவானோட பயிற்சி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 உங்களுக்கு முடிய போகுது. உங்களுக்கு சனி வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால 8ல் இருந்த சனி பயிற்சி
8ஆம் இடத்துல இருந்த சனி பகவானோட தாக்கம் அதை முற்றிலும் விலகி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி மாறுறதுனால இந்த சனி பயிற்சி வர இருக்கின்ற சனி பகவானோட பயிற்சி உங்களோட வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லிடலாம். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக பிறந்து வர போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். 2.5 வருஷம் என்னென்னலாம் படக்கூடாது அத்தனையுமே நடந்துருச்சு உங்களுக்கு. இனி ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் இந்த சனியை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி அதிர்ஷ்டஸ்தானின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு சனி வந்து அது குருவோட வீட்டில் இருக்காருங்க. அவர் கெட்டது பண்ண முடியாது அவரால். அப்புறம் 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறனால பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேர போகிறீங்க. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்களுக்கு வெளிநாடு போக போகிறீங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 9க்கு வர்றார். 8ல் இருந்தனால உங்களால் வெளிநாடு போக முடியாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போக முடியும் உங்களால். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம்லாம் கிடைக்கும். திருமணம் நடக்காமல் 2.5 வருஷம் திருமணம் ஆகாமல் தடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த தடைப்பட்ட வாழ்க்கையை விலகி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு. திருமணம் ஆகாமல் இருக்கவங்க இந்த வருஷமெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? நம்ம சனி பற்றி சொன்னால் கடகராசி நேயர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, அடுத்தவங்களால மன உளைச்சல், வேலையில் பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கனால ஒரு சில பேர்த்துக்கு மனசங்கடம் வந்தது. அதே மாதிரி நண்பர்களால் பிரச்சனை, சுற்றி இருக்கவங்க பிரச்சனை அத்தனையுமே உங்களுக்கு நடந்தது. அது உண்மைதான். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் கடைசியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். இருட்டுக்குள்ளே இருக்க கடகராசி நேயர்கள் நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. இந்த வருடம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. கரையில் கடலில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தெரியாதவங்க கடலில் தூக்கி போட்டால் எப்படி இருப்பாங்க? எப்படா கரை தெரியும், எப்படா நம்ம தப்பிப்போன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தாங்க நீங்கள் வாழ போகிறீங்க. கரைக்கு வர போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருந்து கரைக்கு வர போகிறீங்க. இருட்டிலிருந்து வெளியே வர போகிறீங்க. வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றம், ஒரு திடீர் சில விஷயங்கள், திடீர் சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இருட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் கண்டிப்பாக வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் கடைசியிலிருந்து எல்லா கடகராசி நேயர்களும், முக்கியமாக புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழதான் போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்லபடியாக இந்த சனி பயிற்சியை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கான ஒரு வருடம். இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா கடகராசி நேயர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.